இன்றைக்கி எபிசோடில் அசீமை தூக்கிட்டாங்க, இன்னும் 2 பேரும் சேர்த்து தூக்கிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 13 என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அசீமை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெக்கே அண்ட் மோனிஷா பேசிகிட்டு இருக்காங்க. போய் விக்கே கேட்குறான், அப்பாலஜிஸ் கேட்குறான், ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. எனக்கு நீ ஃபஸ்ட்டு பேசும்போது ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் விலகி போனேன். அது தெரிஞ்சு தான் விலகி போனேன். ஆனால் நீ ஆர்டிஃபிஷியலாக இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிரும். இப்போ பேசிட்டு பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு உடனே நீங்கள் எமோஷ்னல், நான் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக மோனிஷா சொல்லிவிட்டு உடம்பு மோரையும் ஆலயம் பாரு அப்படிங்கிற மாதிரி கழட்டி விட்றியா, பிரியங்கா வேணுமா போட அப்படின்ட்டு அது போயிடுச்சு. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் என்ட்ரி வேறு லெவலில் ஒரு என்ட்ரியை கொடுத்து இங்கே யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகலை, இன்னும் யாரும் செட் ஆகலைன்னு கேட்குது. அசீம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, ஆமாம் ஒர்க் அவுட் ஆகலை மேடம், யாரு கூடயும் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு நினைக்கல, தோணலை அப்படின்னோடனே, ஈடன் கூட இருக்கேன் ஆனால் ஈடன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னோடனே, எதுக்கு இங்கே இருக்கோன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கோன்னே தெரிலன்னு தாட்டு வருது அப்படின்னா, ஓ அப்படியா தாட்டு வருதா, உண்மையிலே வருதா உங்களுக்கு தாட்டு? ஆமாம் வருது மேடம், அப்போ நீங்கள் கிளம்பிடலாம், இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டில் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், ஸோ கிளம்பிடலான்னு எவிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சொல்கிறீங்க, அசீம் எவிட் பண்ணியிருக்காங்க. பிரியங்காலாம் உள்ளே இருக்கா, அசீம் உள்ளே போகாமல் இருங்க. ஏன்னா இப்போ வெக்கையோட கனெக்ட் ஆனதுனால பிரியங்கா உள்ளே இருக்கா. அடுத்து ராஜாட்ட கேட்குறேன், நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியலையே, பீல் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு, பட் ஆனால் கனெக்ட் ஆகலையே. ஆமாம் மேடம் கனெக்ட் ஆகலை, செட் ஆகிற மாதிரி இருக்குது, அப்புறம் கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது, ஆனால் செட் ஆகிற மாதிரி தெரியல மேடம்னோடனே, சரி உங்களுக்கும் இந்த வீட்டில் இந்த நேரம் முடிந்து விட்டது, நீங்கள் செல்லலாம், உங்களுக்கும் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல, ஸோ கிளம்புங்க ராஜானோடனே அப்புறம் டாட்டா காட்டிட்டு அவனும் கிளம்பிட்டான். 2 பேர் எவிக்டடு, அசீமு ராஜா எவிக்டட். அடுத்து பிரியங்கா வருது, உங்களுக்கு ஒன்றும் தேடுற மாதிரி தெரியலையே பிரியங்கா அப்படின்னோடனே, இல்லை செட் ஆகலை, ஆனால் பிடிச்சிருக்கு, யாரை வெக்கவே சொல்ல மாட்டேது, ஓப்பனாக சொல்ல மாட்டேதுங்க. அப்புறம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னோடனே, சரி ஏதோ ட்ரை பண்ணி பாரு, ஏதோ பொசசிவ்லாம் ஆகுற ஓகேன்னு பிரியங்கா விட்டுருச்சு. அப்புறம் ஏடன் வருது, கிளாரிட்டி இல்லையே கனெக்ஷனில், எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியல. ஆமாம் மேடம் அப்படி தான் இருக்குது, செட் ஆகலை, அசீம் மட்டும் தான் இருந்தான், அவனும் ஃப்ரெண்ட் ஜோனில் போயிட்டோம், ஸோ என்ன பண்ணுறது, அப்போ உங்களுக்கு செட் ஆகலைன்னா கிளம்பிடுங்க, நானும் கிளம்புற மாதிரி தான் மேடம் இருக்கேன் அப்படின்னோடனே, சரி கிளம்புறங்க ஏடன், உங்களுக்கும் செட் ஆகலை, நீங்களும் இங்கே இருக்குது வேஸ்ட் அப்படின்னோடனே ஏடனையும் தூக்கிட்டாங்க. ஈடன் காலி, அசீம் காலி, ராஜா காலி, டிஆர்பி காலி, மொத்தமாக முடிச்சிட்டாங்க கதையை. எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. சிந்தூரி, மோனிஷா, பிரியங்கா, நேகா, வீணா எல்லாம் ஷாக்கு, முரட்டை ஷாக் ஆகிட்டாங்க. சரி அதோடு அது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு லெட்டர் டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்டான்னா, லெட்டர் எழுதலாம், மாற்றி லெட்டர் எழுதிக்கலாம். அதில் தினேஷ் வீணாக்கு எழுதலாம், அப்புறம் சிந்தூரி வெக்கைக்கு, சிந்தூரி வெக்கைக்கு எழுதுனதை பார்த்து ஒரு பொசசிவ் வேறு பிரியங்காவுக்கு. அப்புறம் பிரியங்கா வெக்கைக்கு எழுதுறான், என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா ட்ரை பண்ணுது. அப்புறம் நேகா, தேஜஸ் நேகா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் வெக்கை பிரியங்காவுக்கு லெட்டர் எழுதலை, ஆரம்பிச்சிருச்சு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வெக்கே பிரியங்காவுக்கு லெட்டர் எழுதாது பஞ்சாயத்தாக மாறிடுச்சு. உடனே ஒரு மாதிரி அது கடுப்பாயிடுச்சு. நாங்கள் ஏன் எழுதலைன்னு கேட்குறாங்க. இவர் ரம்யா கிருஷ்ணன் கேட்குது, ஏன் எழுதலை வெக்கே, பிரியங்காவுக்கு ஏன் லெட்டர் எழுதலைன்னு. இல்லை பேசிகிட்டு இருக்கோம், லெட்டரில் தான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டான். அப்புறம் அது முடிஞ்சோடனே ஒரு டாஸ்க்கு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் வெர்சஸ் க்ரீன்னு ஒன்று, அதாங்க இந்த பிக் பாஸில் நடக்கிற மாதிரியே தாங்க பண்ணுறாங்க இவங்க. தலையில் கொம்பு வச்ச மாதிரி க்ரீன் ரெட்டெல்லாம் கொடுக்குறாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த லெட்டர் அப்படி கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்களோட கேரக்டர், இது ப்ளஸ் இது மைனஸு, ப்ளஸ்ஸு அவங்களோட குட் திங்ஸ் க்ரீனு, அவங்களோட பேட் திங்ஸு இதை மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நேகா தேஜஸ் கொடுக்குது, க்ரீன் காம்ப்ளிமெண்ட் நிறையா கொடுப்பான் பிள்ளையா தம்பி, அது க்ரீனா. ரெட்டு டிஸ்ட்ராக்ஷனாக, இப்போ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவானா அப்படி கொடுக்குது அது. அப்புறம் தேஜஸ் திரும்ப நேகா கொடுக்குறான். க்ரீன் என்னோடய இன்ஸ்டிங்க்ட்டும் அவங்களோட இன்ஸ்டிங்க்ட்டும் சேமாக இருக்கும். ரெட்டு இம்பேஷண்ட்டு, பேஷண்ட் இருக்காது, எதுலேயுமே ஒரு பேஷன்ஸ் கிடையாது அப்படின்னோடனே ஒரு மாதிரி பார்க்குது தேஜஸை. அப்புறம் சிந்தூரி வெக்கைக்கு கொடுக்குது,
ரெட்டு வந்து எமோஷ்னல் ஆவன், ரொம்ப எமோஷ்னல் ஆகிறான். க்ரீன் வந்து ஆல் குவாலிட்டிஸ் வந்து இருக்குது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு, வச்சு செய்கிறதுக்கு, குட் பர்சன், நல்லா வச்சு செய்யலாம், ஆள் வேறு முரட்டத்தனமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிந்தூரி கொஞ்சமாக சிந்தூரி வெக்கை மேலே மூட் ஆயிடுச்சு. அப்புறம் பிரியங்கா வந்து வெக்கைக்கு கொடுக்குது. க்ரீன் வந்து அவன் ஒரு ஜென்யூன், ரொம்ப ஜென்யூன், அவன் எமோஷ்னல். ரெட்டு வந்து எவ்வளோ வேலை பண்ணுறாங்க அவனை அப்படிங்கிறது, யார் யார் அவனை எவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னே அவன் புரிஞ்சுக்க மாட்டான், தெரிய மாட்டேது, தெரியல அவனுக்கு அப்படின்னு ரெட்டு கொடுத்துச்சு. அப்புறம் வெக்கையை வந்து பிரியங்கா கொடுக்குறான். ஏற்கனவே லெட்டர் எழுதலன்னு வந்து கொலை காண்டில் இருக்கா, சரி இதையாச்சும் கொடுத்துருவோன்ட்டு வெக்கையை வந்து பிரியங்கா கொடுக்குறான். க்ரீன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, சர்ம வைப்பில் இருப்பாவ பிரியங்கா, அவளை கொண்டு வச்சு செய்யணும் போல் இருக்குது, அவளுக்கு ஆசை இருக்குது, இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேச முடியல, டிவி கேமராலாம் பார்க்குறனால அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். தனியாக இருந்தால் கொண்டு வச்சு செஞ்சிருவாங்க போல். அப்புறம் ரெட்டு வந்து வைப்பு, அவளோட வைப்பு கொஞ்ச நாளாக இப்போல்லாம் மிஸ் ஆகுது, அதுதான் அவளோட ரெட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அப்புறம் வந்து வெக்கையை வந்து சிந்தூரிக்கு கொடுக்குறான். க்ரீன் வந்து டைரக்ட் டாக்கு, அது ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் பிடிக்கலனா பிடிக்கல, பிடிக்குதுன்னா பிடிக்குது, அவ்வளோதான்டா போடா, அதுதான் சிந்தூரி அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக சொல்கிறான். அடுத்து ரெட்டு வந்து அவள் வந்து வெளியில் எதுவுமே காட்டிக்க மாட்டான், இன்னர் எக்ஸ்பிரஸிவ்னு நினைக்கிறேன், உள்ளே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருப்பா போல் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறான். அப்புறம் வீணா, அந்த குரூப்பு வீணா வந்து தினேஷுக்கு கொடுக்குது. க்ரீன் வந்து அவன் வந்து என்னோடய பர்சனல் அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன், நான் யார் யார் கூடலாம் செஞ்சனோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவன் என்னை ஜட்ஜ் பண்ணவே இல்லை, அது ஒன்று பாஸ்ட் லைஃப், நீ யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், என் கூட இருக்கும்போது கரெக்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தினேஷ் க்ரீன் கொடுத்துருக்கான். அப்புறம் ரெட்டு வந்து ஓப்பனாக பார்க்கணும் இன்னும் நிறையா அப்படிங்கிற மாதிரி ரெட்டு கொடுத்துருக்கான். அடுத்து தினேஷ் வந்து வீணாவுக்கு வந்து கொடுக்கும் பொழுது வீணா வந்து ரொம்ப புலம்பலைன்ட்ட, எப்படி புலம்பவே இல்லை, இன்னும் புலம்பல், பெண்கள்லாம் ரொம்ப புலம்போம் ஆனால் புலம்பவே இல்லை. ரெட்டு வந்து சோம்பேறி, லேசியாக இருக்கும் அப்படின்ட்டான். வீணா வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, இவனை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனை பார்க்கணும் இன்னும் நிறையா அவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தினேஷ் என்ன சொல்லியிருக்கான்னா, புலம்புறது இல்லை, நல்ல குட் குவாலிட்டிஸ் இருக்குது, ஆனால் சோம்பேறி, லேசி, அப்போ கம்ஃபர்ட்டு மாட்டிக்கிட்டான் தினேஷ், அதான் சொல்லணும். அடுத்து வந்து அபித் வந்து மோனிஷாவுக்கு, க்ரீன் வந்து கைண்ட் ஹார்ட்டடு, நல்லா பேசுவான், நல்ல ஒரு குட் கேரக்டர் அப்படின்ட்டான். ரெட்டு வந்து நல்லா தூங்குறாங்கப்பா, நல்லா தூங்குது மோனிஷா, அதனால தான் வெக்கைக்கு பிடிக்கல என்னன்னு தெரில, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் மோனிஷா அபித்துக்கு வந்து க்ரீன் வந்து தொலைஞ்சதை நிறையா தேடிட்டு இருக்காரு, அவர் தொலைஞ்ச விஷயத்தை தேடுறதில் ரொம்ப பேசுகிறது பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. ரெட் என்னென்னா தூங்குறாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தூங்குவாங்க போல, அதனால தான் பிடிச்சிருக்கு. அப்படியே பேசிவிட்டு டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பிரியங்கா வைக்க பஞ்சாயத்து, அந்த இந்த லெட்டருக்காக ஒரு பிரச்சனை திரும்ப நடக்குது, பேசுகிறாங்க தனியாக போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்சிறாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. பிரியங்கா கேட்குது, லெட்ரு கூட எழுத விருப்பம் இல்லை உனக்கு, கனெக்ஷன் இல்லை அப்படின்னா எனக்கு புரியல, எவ்வளோ பழகிருக்கோம், ஆனால் ஏன் லெட்ரு எழுத உனக்கு தோணலைன்னு எனக்கு தெரியவே இல்லை, உனக்கு அப்போ நீ என்ன வேல்யூ பண்ணல தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. வைக்க சொல்கிறான், சாரி பிரியங்கா, ஐ எம் வெரி சாரி அப்படிங்கிறான். பிரியங்கா சொல்லுது, 1 வீக் தான் சிந்தூர் கூட பழகிருக்கேன், எனக்கு அவ்வளோ பொசசிவ் மேலே, ஆனால் என்ன நீ வேல்யூ பண்ணல, 2 வாரம் 3 வாரமாக பேசிக்கிட்டு இருக்கான், அதானே வைக்க அப்படின்னோடனே பிரியங்கா சொல்லுது. அதுவும் பிரியங்கா ஓப்பனாக பேச மாட்டேதுங்க. ஸோ அப்போ அதோட இந்த எபிசோடு 13 முடிஞ்சு. அசீமை தூக்கிட்டாங்க, ராஜாவை தூக்கிட்டாங்க, ஏடனை தூக்கிட்டாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.